இருக்கு தெரியுமா? மனிதர்களோட வளர்ச்சிய இங்க தவறுதலா சொல்ல முடியாது. அவங்கனால உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் இப்போ உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கு. இந்திய வரலாற்றையும் உலக வரலாற்றையும் நீங்க படிச்சு பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். சரி, அதெல்லாம் அப்போ. இப்போ எங்கேயாச்சும் மதத்தோட பேரை வச்சு வரலாற்றுல நடந்த சம்பவங்கள் மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டா கட்டாயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இஸ்ரேல், பாலஸ்தீனம் 2 நாட்டிலையும் தாங்க. நல்ல ஹாலிவுட் படத்தை பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணு மூடி கேளுங்க. சின்ன கதைக்குள்ள இப்ப நம்ம போயிட்டு வெளியில வர போறோம். யூதாஸ். இந்த யூதாஸ் யாருன்னா இயேசுவோட 12 சீடர்கள்ல ஒருத்தர். இயேசுவோட நம்பிக்கைக்குரிய ஒருத்தர். இயேசு எப்படி பிறந்தாருன்ற கதை நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால நம்ம கதையோட நடுப்பகுதிக்கு போக போறோம். இயேசு தன்னோட 32வது வயதுல தான் ஞானம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்களையும் செய்யறாரு. அதனால அவருக்கு மக்கள் கிட்ட அமோகமான வரவேற்பு இருக்கு. போற பக்கமெல்லாம் அன்பை விதையுங்கள் அப்படிங்கிறாரு. அவரை சுத்தி எப்பயும் மக்கள் கூட்டம் நிறையவே இருந்துட்டு இருக்கு. இது யூத மதத்தை சேர்ந்த குருமார்களுக்கும் மன்னனுக்கும் சுத்தமா பிடிக்கல. என்னடா